கோபம் அது இயல்பானது. கோபம், ஆவேசம் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான குணம். தன் விஷயத்தில் கோபப்படுவான், தன் குடும்ப விஷயத்தில் கோபப்படுவான், பிறடு விஷயத்தில் கோபப்படுவான், தனக்கு வேண்டியவர்கள் விஷயத்தில் கோபப்படுவான். பலவிதமாக வருகிற இந்த கோபத்தில் இறை பொருத்தத்தை தேடலாமா? கோபம் என்று சொன்னாலே அது அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு மாற்றமான ஒரு செயல் என்று விளங்கி வைத்த நாம் அந்த கோபத்தில் இறை பொருத்தத்தை எப்படி தேடுவது? ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற கோபம் அதை வணக்கமாக மாற்றிக்கொள்ள முடியும். பொதுவாக ஒரு மனிதனிடத்தில் நிறைய பண்புகள் வெளியாகும். எல்லா பண்புகளும் இறை பொருத்தத்தை பெற்றுத்தருகிறதா என்று கேட்டால் அது கிடையவே கிடையாது. சில பண்புகள் இறை கோபத்தை பெற்றுத்தருகிறது. அதில் கோபம் உண்டு. கோபத்தால் சில வார்த்தைகள் பேசிவிடுகிறோம், கோபத்தால் சில செயல்களை செய்து விடுகிறோம், கோபத்தால் நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு கோபத்தை எப்படி இபாதத்தாக மாற்றிக்கொள்வது? இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. கோபத்தை எப்படி இபாதத்தாக, வணக்கமாக மாற்றிக்கொள்வது? அன்புக்குரியவர்களே, கோபம் என்பது என்னமோ அது இறை பொருத்தத்திற்கு மாற்றமான செயல்தான் என்றாலும் அந்த கோபத்தை கொண்டு மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம். கோபத்தை கொண்டு பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாமா? நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், கோபத்தை மென்று விழுங்கியவன் காவிமீனல் கைன். ஒருவனுக்கு கோபம் வந்து அந்த கோபத்தை அவன் கட்டுப்படுத்தி கொண்டு அதை மென்று விழுங்கி தனக்குள் அடக்கி கொண்டவன் முஹ்சினீன். அவன் அல்லாஹ் விரும்புகிற நல்லோர்களில் ஒருவன். இந்த பட்டத்தை அவன் எப்போ பெற்றான்? இந்த பதவி அவன் எப்பொழுது அடைந்தான்? அவனுக்கு வருகிற கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது மூலமாக தானே. அப்ப கோபம் என்கிற ஒரு இயல்பான செயல் வெளியாகும் பொழுது அதை அவன் கட்டுப்படுத்தி கொள்கிறான். கோபத்தினால் அவன் முஹ்சினின் என்கிற பெயரை பெறுகிறான். அதே கோபம் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதுல வரும் பொழுது, சுய மரியாதையில் வரும் பொழுது, தன்னை யாரும் பேசிட்டாங்கன்னா, தன் மீது யாரும் கை வச்சிட்டாங்கன்னா ஒரு கோபம், அந்த நேரத்தில் அந்த கோபத்தை மென்று விழுங்கதான் அல்லாஹ் நமக்கு காட்டுகிற வழி. அது ரொம்ப கஷ்டம். அது பயிற்சி, ஒரு சரியான வழிகாட்டுதல் அதற்கு வேண்டும். ஒருவர் கன்னத்தில் அறைகிறான் சபையில் வைத்து, அவர் ஏதோ ஒன்று கோபப்பட்டாரு, அடிச்சுட்டாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? ஆனால் அந்த நேரத்தை அதை கட்டுப்படுத்திக் கொள்வது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வெறுமே சாதாரண வார்த்தைகளால் அது சொல்லி முடிக்க முடியாது. அது கஷ்டம் அந்த நிலை. ஆனாலும் அது அடக்கிக் கொள்வது, அந்த கோபத்தை அடக்கிக் கொள்வது மாபெரும் பொருத்தத்துக்குரிய மனிதன் அவன் மாறிவிடுகிறான் என்பது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறார் விஷயம். அது உண்மையிலே கோபம் என்பது ஷைத்தானுடைய குணம் என்று பெருமானார் சொல்லித் தருகிறார். அல் கலபு மினஷ் ஷைத்தானி வ இன்னஷ் ஷைத்தான ஹுலிக மினன் நாரி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கலப் என்கிற கோபம் அது ஷைத்தானுடைய குணம், அவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அந்த இப்லீஸ், ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. எனவே இபிலீஸிடத்திலிருந்து வரக்கூடிய கோபத்தில் கொஞ்சம் சூடு, கொஞ்சம் வேகம், கொஞ்சம் எரிச்சல், கொஞ்சம் ஆக்ரோஷம் இருக்கும். அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லுகிற வழி. கோபம் அதிகமாக பொங்கி வரும் பொழுது கண்கள் சிவக்கும், பெருமூச்சு விடுவான், தடமாறுவான், முகம் சிவக்கும். இந்த நேரத்தில் அவன் கடும் கோபத்தில் இருக்கிறான். அந்த கோபத்தை தணிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீர் நெருப்பை தணிப்பது போல் கோபத்தை அதே நீரால் தணித்துக் கொள்ளுங்கள்.
ஏனென்றால் கோபம் என்பது இபிலிஸுடைய குணம். இபிலிஸ் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். எனவே நெருப்பினுடைய தன்மைகள் அந்த கோபத்துக்கு இருக்கிறது. எனவே தண்ணீரை கொண்டு அதை தணித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யாராவது உங்கள் ஒருவருக்கு கோபம் வந்தா ஃபல்யத்தவல்லா, அவர் உது செய்து கொள்ளட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். இதுதான் கோபத்தை கட்டுப்படுத்துகிற முறை. அவர் உது செய்து கொண்டார், அவருடைய கோபம் தனியும். கடைபிடித்து பாருங்கள். மற்றொரு முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் கோபப்பட்டால் எதுவும் பேசாமல் மௌனமாகி விடுங்கள். எதுவும் பேச வேண்டாம், மௌனமாகி விடட்டும் அவர். ஏனென்றால் கோபம் உச்சந்தலையில் இருக்கும் பொழுது கடும் வார்த்தைகள் ஞாபகம் வரும். ஷைத்தான் ஞாபகப்படுத்துவான். அந்த வார்த்தைகளை கொட்டிவிட்டால் மீண்டும் அள்ள முடியாது. அந்த வார்த்தைகளால் ஒருவர் மனம் நொந்து உடைந்து போனால், காயப்பட்டால் திரும்ப அது ஒட்டினாலும் அந்த காயம் ஆறாது. இன்றைக்காவது இவன் இப்படி பேசிட்டான் என்று ஞாபகம் வரும். எனவே மௌனம் சாதித்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் மௌனம் சாதித்தால், இந்த கோபத்தை மென்று கொண்டால், அடக்கி கொண்டால், நீங்களும் ஒரு முஹ்சினீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள். உங்களுடைய உபதேசத்தை கேட்டு நடக்க நான் விரும்புகிறேன் என்ற அடிப்படையில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு சொன்ன வார்த்தை, லா தக்லப், நீங்கள் கோபப்பட வேண்டாம், நீங்கள் கோபப்பட வேண்டாம். லா தக்லப், நீங்கள் கோபப்பட வேண்டாம். மீண்டும் கேட்டார்கள், லா தக்லப், நீங்கள் கோபப்பட வேண்டாம். அப்படின்னு அர்த்தம், கோபம் வரும், அடக்கிக் கொள்ளுங்கள். கோபத்துக்குரிய செயல்கள் உங்களை சுற்றி நடக்கும், அது அடக்கிக் கொள்ளுங்கள், மென்று கொள்ளுங்கள், அது மௌனமாக இருந்து கொள்ளுங்கள், செயல்களை அடக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆன்மீகத்திலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அறிவுரைகளிலும் பக்குவப்பட்ட ஒரு மனிதனுக்கு நிச்சயமா கோபம் வராது. அவர் சராசரியான நிலையிலிருந்து மாறி தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட ஒரு உன்னதமான நிலைக்கு அவர் மாறினால் இந்த நிலை ஏற்படும். கோபம் வராது. பல இறைநேசருடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை நாம் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான மாற்றம். அந்த மாற்றம் அல்லாஹ் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறார். கோபம் வருகிறது சாதாரண மனிதனுடைய நிலை. கோபம் வருவது என்ன செய்தாலும் தன்னுடைய விஷயத்தில், இந்த உலகத்துடைய விஷயத்தில், துன்யாவுடைய விஷயத்தில் அவருக்கு கோபமே வருவதில்லை என்று சொன்னால் அவர் ஒரு புனிதர். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் கோபம் வர வேண்டும். ஹக்குக்கு மாற்றமாக, சத்தியத்துக்கு மாற்றமாக ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் கோபப்படுவது கட்டாயம். மார்க்கம் கோபப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதே, நம்ம கோபப்படக்கூடாது என்று போயிடக்கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் கோபம் வர வேண்டும். இது அங்கீகாரம் பெற்ற கோபம். அல்லாஹ்வுடைய ஷரீஅத் சட்ட திட்டங்களில் ஒருவர் அந்த சட்டத்தை மீறுகிறார், அது அவமதிக்கிறார், அல்லாஹ் ரசூலுடைய கண்ணியத்தை குறைக்கிறார், அல்லாஹ் ரசூலுடைய புகழ் பாடலை இல்லாமாக்குறார், அல்லாஹ் ரசூலுடைய சஹாபாக்களுடைய மூத்த நல்ல உலமாக்கள் சாலிஹீன்களுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாகவும் தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் செயல்களாலும் சைக்கிரையாலும் ஒருவர் செய்கிறார், காட்டுகிறார் என்கிற பொழுது அந்த இடத்துல கோபம் வர வேண்டும். ஆனால் அந்த கோபத்தை கையாளுகிற முறை இருக்கிறது. கோபம் வர வேண்டும். ஷரியத்துடைய விஷயத்தில் அவர் கோபப்படுகிறார் என்று சொன்னால் அது நியாயமான கோபம். அந்த ஷரியத்துடைய விஷயத்தை வேண்டுமென்றும் அவர் செய்திருப்பார், தெரியாமலும் நடந்திருக்கும். இப்போ உதாரணத்திற்கு மஸ்ஜிது நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மஸ்ஜிது நபவியில் ஒரு மனிதர் வந்து பள்ளிவாசலுக்குள் சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள், பெருமானார் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. கோபப்படுகிற எல்லா தகுதியும் இருக்கிறது பெருமானிடத்தில். ஏன்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது தெரிகிறது அவர் அறியாமல் அதை செய்தார். ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை மீறும் பொழுது அவரை பார்த்து கோபம் வருவது நியாயம்தான். ஆனால் அந்த கோபத்திற்கு பின்னால் அவரிடத்தில் விசாரித்து பெருமானார் அது தெளிவை பெற்றுக் கொள்கிறார்கள், இவர் அறியாமல் செய்தார். அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தார், இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், இங்கு இப்படி செய்யக்கூடாது. வேணுண்டே ஒருவர் ஷரியத்துடைய சட்டங்களை மீறுகிறார், சொல்லி கொடுத்து மீறுகிறார் என்றால் மார்க்கம் அவருக்கு கடுமையான சட்டங்களை சொல்லுகிறது.
பலதரப்பட்ட குணங்கள் கொண்ட மனிதனுடைய இந்த வாழ்க்கையில் கோபம் அதை அடக்குகிற முறையை கையாள்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏற்படுகிற கோபத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுகிற வழி எதுவோ அதை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக.